படம் உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலி நான் எப்படி சொல்றது, எல்லாருமே வந்து கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க ஃபேமிலியோட ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல படம் இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கேமராமேன் தூக்கி சாப்பிட்டாரு சீன் எல்லாமே. ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு தோணிட்டு இருந்துச்சு ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு சீன்ல இது பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு தோணிட்டு இருந்தது. ஆனா கடைசியா அந்த அருவாள் சீன் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப டெரரா இருந்தது. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அழுதுட்டேன். ஏன்னா எனக்கு டாக்னா ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரி தான் ரோட்ல போறேன், நான் எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து இது பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த டாக் சீன் பார்த்தோன்னே என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு என்னோட சைட்ல இருந்து நான் சொல்றேன். அட்டகாசமா இருக்குதுப்பா. அருமையா குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். மௌலி அங்க இருப்பான். எங்கதான் மௌலி கனக எங்க பேரை வந்து டப்பிங் கொடுத்துருக்கான். இன்னொரு பேரை நடிச்சிருக்கான். இதயகுமார் நடிச்சிருக்கான். ஆமா ஆமா நடிச்சிருக்கான். எல்லாருமே வாழ்க்கையில மென்மேலும் வளரணும்னு வாழ்த்துறேன்ப்பா. நான் தாயா இருக்கட்டும் நாயா இருக்கட்டும் எல்லாருமே அருமையா நடிச்சிருக்காங்க. காளி அட்டகாசமான நடிப்பு. அருமையா வளர்த்தி அருமையா பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே நம்ம படத்தை எடுத்த முதல் கொண்டு எல்லாருமே நம்ம மென்மேலும் வாழ்க்கையில உயரணும்னு வாழ்த்துறேன்ப்பா. நல்லா இருந்துச்சு. கதை வந்து என்ன, அந்த நாயை வந்து கொல்ல போயிருந்ததுனாலதான் இப்போ வந்து கதை வந்துச்சு. அதனால உயிரினத்தை வந்து பாதுகாக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த படத்தை பார்த்து இனிமேல் நம்மளும் கொஞ்சம் நாயெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்கிற மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். அதான் சார். ஆமா அம்மா ஃபைட்டு தான் சார் சூப்பரா இருக்கு சார். நல்லா எதிர்பார்க்கவே இல்லை சார். கண்டிப்பா நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா புதுமுகமா இருந்தாலும் எல்லாமே நீ சூப்பரா இருக்கு சார். படம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வில்லன் சூப்பரா பண்ணியிருக்காரு சார். எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க சார். யாருன்னு சொல்றதுக்கு இல்ல. புதுமுகம் இருந்தாலும் நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா போகுங்க சார். கண்டிப்பாங்க சார். ஃபேமிலியா பார்க்கலாம். ரெண்டும் ஒண்ணா பிடிக்கணுமா? அலங்கு திரைப்படம் பார்க்க வந்திருக்கோம். ஆடியன்ஸ் ரியாக்ஷனுக்காக இன்னைக்கு வந்து ஒரு க்ரூவா நாங்க சேர்ந்து ஜிகே சினிமாஸ்ல படம் பார்த்தோம். ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து எல்லாருக்கும் வாடுற உரிமை இருக்கு இல்லையா அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்ற ஒரு படம். அது ஆடியன்ஸ் வந்து கரெக்டா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் கூட நம்ம சமூகத்துல மனிதம் உயிர்த்து இருக்கு அப்படிங்கறத வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ண விதத்தை வச்சு பார்க்க முடிஞ்சது. ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆகி பார்த்தாங்க. நல்ல வரவேற்பு இருக்கு. தேங்க்யூ. இல்ல அதான் இப்போ என்னன்னா இதுல சில பீக் மொமெண்ட்ஸ் இருக்கு. எங்கெல்லாம் வந்து இது வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த மொமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சோமோ அங்க எல்லாமே செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அது மாதிரிதான் நீங்க சொல்ற மொமெண்ட். அதை நம்ம சொல்லிட்டோம்னா அடுத்த ஆடியன்ஸுக்கு வந்து அது வந்து அந்த த்ரில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி அதான் இது வந்து ரைட்டர் டைரக்டர் எஸ்பி சக்திவேல் சார் வந்து என்ன விஷுவலைஸ் பண்ணி என்ன விஷனோட எழுதினாரோ அது கரெக்டா வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஸோ அலங்கு இஸ் கோயிங் டு பி எ சக்சஸ்ஃபுல். மெசேஜா என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்கள் வந்து கொஞ்சம் சுயநலத்தோட இருக்கும். அது சில மனிதர்கள் வந்து என்ன நினைக்கிறோம், இந்த பூமி நாம மட்டுமே வாழ்றதுக்குன்னு நினைக்கிறோம். பட் எல்லா உயிர்களுக்கும் ஆனது தானே அப்படிங்கறது ஒரு மனிதத்தை முன்வைக்கிற ஒரு கண்டென்ட் தான் இது. அதுவும் இன்னைக்கு ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய நாய் எதிர் மனிதர்கள்ங்கிற முரண்பாடுல எனக்கு தெரிஞ்சு நம்மளே கூட சுயநலமா தான் யோசிப்போம். நம்ம தானே இங்க இருக்கணும், இது வந்து தொந்தரவா இருக்கேன்னு யோசிக்கிற இடத்துல இது நம்ம நினைப்பை மாற்றக்கூடிய ஒரு படமா இது இருக்கும். படம் செம்மையா இருந்துச்சு. ஹீரோ பெர்ஃபார்ம் வந்து செம்மையா பண்ணிருக்காரு. இன்னும் அந்த டாக் கான்செப்ட் அந்த எமோஷனல்லாம் வந்து நல்லா சிங்க் ஆச்சு. கிளைமேக்ஸும் செம்மையா இருந்துச்சு. ஆமா அந்த சீன் வந்து நாங்க எதிர்பார்க்கலாம். அம்மா ஃபைட் பண்ணுவாங்க, அதுவும் செம்மையா இருந்துச்சு. ஆமா ஆமா அதெல்லாம் வந்து ட்விஸ்டா இருந்துச்சு. எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. போர் அடிக்கல. நம்ம நல்லா போப்போ இன்ட்ரெஸ்டிங்கா தான். அது பெட்ஸ் எல்லாருக்குமே வந்து எமோஷனல் கான்செப்ட் நல்லா கனெக்ட் ஆச்சு. ஆமா ஆமா நல்லா எல்லாருமே பார்க்கலாம். ஓகே ஆமா நல்லா இருக்கு.
சூப்பரா இருந்ததுண்ணா. இந்த படம் ஹீரோ நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்கண்ணா. அம்மா கேரக்டர் ஆரம்பத்துல கோவமா இருக்காங்க. அவங்களோடது எதிர்பார்க்கல. அம்மானா சாஃப்டா அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைச்சோம். திடீர்னு வந்து அடிச்சது வந்து சூப்பரா இருந்தது. நாய் அப்படின்னு வரும்போது கனெக்ட் ஆச்சா? ஆமா கண்டிப்பா. நாய் நம்ம வளர்த்தாமே அதுக்கு ஏதாவதுனாலும் நமக்கு துடிக்கும்ல, அந்த மாதிரி தான் இதுல கொண்டு வந்திருக்காங்க. அதை கொல்றப்ப வந்து அதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா அதை ஒரு நல்ல கதையா கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம்.